தாங்குகிறவரே நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சங்கீதம் 3:5 பார்க்கிறோம், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார் என்று தாவீது சொல்லுவதை பார்ப்போம். நாம் தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பின் கீழ் இருக்க வேண்டும். தேவனுடைய பாதுகாப்பே மெய்யான பாதுகாப்பு. தாவீதை சுற்றிலும் அவருடைய சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். தாவீதுக்கு விரோதமாக தூசணமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். இந்த சூழ்நிலையிலே தாவீது அமைதியாக படுத்து நித்திரை செய்கிறார். தாவீது நித்திரைக்கு அவருடைய சத்துருக்கள் தடையில்லாதவில்லை என்று தாவீது தன்னுடைய சத்துருக்களை நினைத்து பார்த்ததில் அவருக்கு கவலை இல்லை. தாவீதுக்கு நித்திரை வராது, அதெல்லாம் நினைத்து பார்த்தார். ஆனால் தாவீதோ மனுஷரை பார்க்கவில்லை, கர்த்தரை நோக்கி பார்த்தார். தன்னை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விட்டார். கர்த்தர் தன்னை தாங்குவார், விலக்கு எல்லா விதமான தீங்குக்கு விலக்கி பாதுகாப்பார் என்று நிச்சயம் தாவீதின் இருதயத்தை ஆளுகை செய்தது. நாமும் நம்முடைய இதயத்துல தேவன் ஆளுகை செய்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.